பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்பில் வந்து நியூவான அப்டேட்ஸ் வந்திருக்கு. எஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்பை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் நியூவான ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிவார்டு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, மை ரிவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிஎஸ்என்எல் டியூனுக்கான ஆப்ஷன் வரும், போய் கிளைம் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ அதெல்லாமே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவார்டு ஆப்ஷன் நியூவாக வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ஃப்ரண்ட்லேருந்தே வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ரிவார்டு வந்திருக்குன்னு நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக அங்கேயே தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, பிஎஸ்என்எல்லோட சப்போர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குயிக் அசிஸ்டன்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். எஸ், ஃபைனலி அந்த ஆப்ஷன் வந்தாச்சு. உதாரணத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள் இருக்கு இல்லையா, மற்றவங்களும் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அதனால் அதிகப்படியாக கேட்கப்படுற கேள்விகளோட ஆன்சரை வந்து டெய்லி அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் கிடைச்சிடும். அதே மாதிரி ப்ரைஸையும் வந்து கம்பேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி கஸ்டமர் கேர் ஆப்ஷன் உங்களுக்கு வரமாட்டேதுன்னு சொல்லிங்க இல்லையா, தனித்தனியான ப்ராப்ளங்களுக்கு டிஃப்ரெண்டான கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ரொம்ப நேரம் கஸ்டமர் கேர் லைனில் வந்து நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. அதே போல் நியர்பை ஸ்டோர் ஆப்ஷன் மூலிமா பக்கத்தில் இருக்க பிஎஸ்என்எல் ஸ்டோரை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இது மூலிமா நீங்கள் மேப் வாரியாக வந்து அடுத்து இருக்க பிஎஸ்என்எல்லோட ஆஃபீஸ் இல்லை ஸ்டோரை வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ரீசார்ஜ் பண்ணுறது டவுட் இருந்தது, இல்லை நியூவாக பிளான்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லை நியூ சிம் வாங்குறதா இருந்தால், அதே மாதிரி கிளியர் கேட்சி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, ஏதாவது பக் இருக்குது அப்படின்னாலும் ஈஸியாக வந்து கிளியர் கேட்சி கொடுத்து நீங்கள் வந்து ஆப்பை வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா பழையபடி ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். இது ஆல்ரெடி உள்ளே இருக்க ஃபீச்சர் தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியர் கேட்ச்லாம் கொடுப்போம் இல்லையா, ஆப்போட இன்ஃபோக்குள்ளே போய் அதே ஆப்ஷன் தான். ஆனாலும் இதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ்லாம் நடக்க வேணாம்னு அவங்க சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கமிங் சூன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் சீக்கிரமே வரும். வந்தவொடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நியூவான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அதே போல் சின்ன சின்ன ரீசார்ஜ் பேக்ஸும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நியூவாக தான் இருக்குது, ஆனாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால தான் சொல்லலை, நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தா தெரியும். அண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ரீசார்ஜ் பிளானை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அந்த நாளைக்கு மட்டும் தான் வேலிடிட்டி ஆகும். அதாவது நாளைக்கு வந்தீங்கன்னா இந்த பிளான் வந்து அவைலபிளாக இருக்காது. அந்த மாதிரி ஸ்பெஷலான ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது வந்து பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்லேயே வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.